வணக்கம் நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் மறுபடியும் கேஜேஎஸ் டெய்லரிங் சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸோட முன்பாக பட்டி. இதை நம்ம எப்படி வரையலான்னு இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ப்ளவுஸோட முன்பாக பட்டியோட வரைபடம். நான் இப்போ வரைய போகிறேன். அதை நீங்கள் பார்த்து அப்படியே உங்களோட நோட்புக்கில் வரைஞ்சிக்கோங்க. இது ஒரு மாடல் தான், இதுக்கு எந்த ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட்ஸும் கிடையாது. நம்ம இந்த பாயிண்ட்ஸ்க்கு எல்லாம் பேர் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு 0, இந்த பாயிண்ட்டுக்கு 1, இந்த பாயிண்ட்டுக்கு 2, இங்க 3, இங்க 4, இந்த இடத்துல 5, இந்த பாயிண்ட்டுக்கு 6, இந்த பாயிண்ட்டுக்கு 7. இப்போ இதோட வரைமுறையை 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 0லேருந்து 1 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். அதே தான் இங்கே 4லேருந்து 5 ஒரே அளவாக வரும். அடுத்தது 1லேருந்து 2 முதல் பிக்சர் பார்த்தோம் இல்லையா, பின்பாகத்தோட அந்த பிக்சரில் 1வது பாயிண்ட்லேருந்தும் முன்பாக வரைபடம் பார்த்தோம்ல, அதில் 11வது நம்பர் வரைக்கும் இருக்கிற அளவை நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் 1 சென்டிமீட்டர் தையலுக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலனாலும் கவலைப்படாதீங்க. பேப்பர் பேட்டர்ன் போடும் போது அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். 1லேருந்து 2ம் 3லேருந்து 4ம் ஒரே அளவு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். 1/4 + 3 சென்டிமீட்டர் -5 சென்டிமீட்டர். இந்த -5 சென்டிமீட்டர் எதுக்குன்னு பேப்பர் பேட்டர்ன் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது 2லேருந்து 6 இங்கேயும் ஃபார்முலா போடுறோம். 1/12 + 1 சென்டிமீட்டர் தையலுக்கு. அடுத்தது 6லேருந்து 7 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 2லேருந்து 7 இணைச்சிட்டு 7லேருந்து 3 இது அப்படியே ஃபுல்லாக இணைச்சிடும். இதுதான் ப்ளவுஸோட முன்பாக பட்டி. இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்களை உங்கள் நோட் புக்கில் நீங்கள் வரைபடத்தையும் வரைமுறையும் எழுதிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.